இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக உங்களை கேட்கறது, இந்த 170 23 பாமகக்கு 23 பிஜேபிக்கு 23 தான்ப்பா அப்படின்னு யார் பரப்புறாங்க? அது ஏடிஎம்கே பரப்புதா? அப்படி பரப்புறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் என்ன? சரி, 2-3 விஷயங்கள் இருக்குது இங்கே. என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம்கே தரப்புலேருந்து இந்த மாதிரி ஒரு தகவலை கசிய விட்டு என்ன கன்வே பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் தான் கூட்டணி விஷயங்களை தீர்மானிக்கிறோம், நாங்கள் தான் இங்கே பாஸ், நாங்கள் வந்து சொல்கிறது தான் சீட்டு கணக்கு, நாங்கள் கொடுக்கறது தான் வந்து சீட்டு, நீங்கள் கேட்குற நம்பர்ஸ்லாம் வந்து இங்கே கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க ரொம்ப ஆணித்தரமாக கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த நம்பர்ஸை வந்து கசிய விட்டதற்கான மிக முக்கியமான காரணம். நீங்கள் சொன்னது போல் ஒரு காலத்தில் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து தலைவர்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, கிராஸ் செக் பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க, இது எல்லாமே நடக்கும். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் தலைவர்களுக்கும் நிருபர்களுக்கும் இடையே வந்து வியூக வகுப்பாளர்கள் ஒரு ரோலை ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த வியூக வகுப்பாளர்கள் வந்து சில விஷயங்களை வந்து அவர்கள் மூலமாக பரப்பி விடுகிறார்கள் அப்படின்றதும் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமாக நம்ம இங்கே பதிவு பண்ணுறேன் நான் அதை. ஏன்னா வியூக வகுப்பாளர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது தகவல்களாக வருகிறது அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கிறது. ஏன்னா எல்லா கட்சிகளும் வந்து வியூக வகுப்பாளர்களை வச்சுருக்காங்க. ஸோ அதன் மூலமாக ஒரு தகவல் வருகிறது அப்படின்னும் போது அது கட்சியே சொல்லுகின்ற தகவலாக அது கருதப்படுகிறது. அப்படி தான் வந்து அதை பதிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பாஜக அதிக இடங்களை கேட்டுவிடக்கூடாது, மற்ற கட்சிகளும் வந்து அதிக இடங்களை கேட்டுக்கொள்ளக்கூடாது. அதிமுகவுடைய எண்ணம் என்பது அதிக இடங்களில் இந்த தேர்தலில் போட்டியிடுவது. ஏன்னா 2026 தேர்தல் என்பது ஒரு வாழ்வாசாவா பிரச்சனை தான் வந்து அதிமுகவுக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து அதிக சீட்ஸை வந்து நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சொல்லாமல் சொல்லுகின்ற ஒரு பிஜேபியோட ப்ரெஷருக்கு நாங்கள்லாம் ஈல்ட் ஆகிடல, நாங்கள் வந்து ஏடிஎம்கே இண்டிபெண்ட்டாக இருக்குது, ஃபார்மிடபுளாக இருக்குது அப்படின்னு ஒரு செய்தியை கன்வே பண்ணுறாங்க. இபிஎஸ் ஒரு டஃப் நெகோஷியேட்டர், அந்த இடத்துலேருந்து அவர் இறங்கலை. அவர் வந்து ஒரு கடுமையான பார்கெனிங்கில் அவர் வந்து வழக்கம் போல் அவர் பார்கெயின் பண்ணுறாரு, டஃப்பாக பார்கெயின் பண்ணுறாரு. ஏன்னா எலெக்ஷனில் வந்து ஒரு டஃப் பார்கெயின் பண்ணாதான் அவருக்கு அதிமுகவுக்கு சில சாதகமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. என்ன அவங்களுடைய கணக்கு என்னன்னா, உங்களுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்களை அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு 3 கார்னர் கண்டெஸ்ட், ஒரு 4 கார்னர் கண்டெஸ்ட்டில் உங்களுக்கு அது திமுகவுக்கு சாதகமாக அமைந்துவிடும். அப்போ ஒரு டைரக்ட் ஃபைட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அப்படின்னு இருக்கும்போது அது வந்து அவங்க அதிமுகவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய கணக்காக இருக்கிறது, அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த நம்பர்ஸ்லாம் வந்து கன்வே செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறேன்.